வாழ்க்கை முழுவதும் எனக்கு கவலையா இருக்கு. எதை செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை தான். எல்லா முயற்சியும் நான் ஈடுபடுறேன். ஆனா என்னால சக்சஸ் ஆக முடியல. ஏன் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதை பத்தி தான் இந்த வீடியோ. வாழ்க்கையில பிரச்சனை நம்ம பேசக்கூடிய பல பேர் நம்மளுக்குள்ள இருப்பாங்க. நம்மளை பாராட்டுறவங்களோட நம்மளை குறை சொல்றவங்க அதிகமா இருப்பாங்க. ஆனா அந்த குறை சொல்றவங்களை எண்ணி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை துன்பமாவே இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்களோட நோக்கமே நம்ம மனசை உடைக்கிறது. அது அவங்க நம்மளை குறை சொல்றது தான் அவங்களோட அல்டிமேட்டா கோலா வச்சிருக்கவங்க நினைச்சு நீங்க போய்கொண்டே இருக்கிறனால உங்க நாளும் போய்கொண்டே இருக்கிறனால உங்களால எந்த விஷயம் சாதிக்க முடியல. இது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றேன்னா, அவங்க சொல்ற வார்த்தைகளை மேகம் போற மாதிரியும் ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை போயிடும். காதுல கேட்டு வாயில நீங்க சொல்றதுக்கு பதில் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருங்கன்னு எல்லாருமே சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் நீங்க பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. அவங்க நம்ம வாழ்க்கையில நம்ம மனசு கரெக்டா இருந்தா அவங்க நோக்கம் நிறைவேறாது. அவங்க நம்மளை கொல்லணும், நம்மளை அடிக்கணும், நம்மளை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற அத்தனை இதுக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா அந்த எதுவுமே நம்ம கிட்ட காயம் படுத்தாது, அந்த விஷயங்கள் நம்ம கிட்ட சேராது. அத புரிதல் இல்லாதனால எதை வச்சுக்கணும் எதை வச்சுக்க கூடாதுன்றது நம்ம தெளிவா இல்லாதனால மனசுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கி நம்ம போட்டுக்கிறோம். அவங்க நம்மளை பாராட்டிருக்காங்க, இன்னொரு தடவை நம்ம தப்பா சொல்றாங்கன்னா அந்த பாராட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம், தப்பா சொல்றதையும் எடுத்துக்கிறோம். இந்த பாராட்டையும் நிலையாவும் தப்பா சொன்னாலும் அவங்க எதையுமே நம்ம சாந்தமா எடுத்துக்கிறதும் நம்ம எல்லாமே காமா ஒரே ஆங்கிள் எடுக்க ஆரம்பிச்சோம்னாலே எல்லாத்தையும் தோனியோட கூல் அப்படின்றது காரணமே என்னன்னா, அவர் நிதானமா எடுத்துக்கிறனாலதான் அவரால் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு அது பண்ண முடியுது. சந்தோஷத்திலையும் அவரு பாராட்டுகளையும் ஹேண்டில் பண்ற விதம், ஃபெயிலியர் வந்தாலும் ஹேண்டில் பண்ற விதம் பார்த்தா இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. அது பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி எடுக்கிறனாலதான் அவர் லைஃப் ஸ்மூத்தாகவும் அவர் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஏறி இன்னைக்கு எங்கேயோ போய் நிக்கிறாருன்னா அது காரணமே அந்த பேசிக்கான சில விஷயங்களை கடைபிடிச்சனாலதான். நம்ம அந்த மாதிரி கூட போகலைன்னா கூட நமக்கு தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது வாழ்க்கையில வாழும் போது சில நேரம் சில பிரச்சனைகள் வரும் போகும், அதை ஹேண்டில் பண்ற விதம் நம்மளுக்குள்ள தெரிஞ்சாலே நம்மளுக்கு செஞ்சிடலாம். ஆனா நம்ம செய்யக்கூடியது எல்லாமே ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி நீ யார்கிட்ட போய் கேட்டாலும், ரோட்ல போறவங்க யார்கிட்ட கேட்டாலும் ஒரு ப்ராப்ளம். நீங்க நார்மலா ஒரு 5000 ரூபாய் வாங்குற சம்பளத்துலக்கும் ப்ராப்ளம் இருக்கும், 30,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், 50,000 ரூபாய் வாங்குற ப்ராப்ளம், இப்படி 1 2 பெரிய பிசினஸ் மேன் யார்கிட்ட போனாலும் ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஏன் சினிமா ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்கும். அது எப்படி எடுத்துக்கொள்றோம், எப்படி போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வேர்ல்டு கப் நம்ம சாம்பியன் ஆயிருக்கோம். ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த விராட் கோலி அவர் எடுத்த இதெல்லாம் மேக்சிமம் 0-0 எடுத்துக்கிட்டார், பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கல. ஆனா அவரை அந்த லாஸ்ட் மேட்சுக்கு அந்த செமி ஃபைனல்ல நடக்கும் போது அவர் சைபர்ல அவுட் ஆகி உள்ள வரும்போது ராகுல் டிராவிட் போய் தொட்டு கொடுத்து நீ பண்ணலான்ற மாதிரி அவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் நடந்துகிட்ட விதம், கண்ணாடியில அவர் புலம்புனது, திட்டி தனக்குத்தானே திட்டும் போது அது என்ன தப்புன்னு அவர் உணர்றதுக்கே டைம் எடுத்துட்டு நான் வருவேன் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தாட் சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் அவர் லைஃப்ல T20யோட ரிட்டையர்மெண்ட் ஆகுறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த மேட்ச்ல எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இவரு மாத்திரம் சிங்கிளா ஹேண்டில் பண்ற காரணம் என்னன்னா, மித்த சொன்ன எந்த தாட்டையும் அந்த கேம்ல இவரை ஓப்பனிங்ல இறக்கி விடக்கூடாது, அடுத்ததுல இருக்கணும், இப்படி நிறைய விமர்சனம் வந்தாலும் திருப்பி மேனேஜ்மெண்ட் அவர் ஓப்பனிங் இறக்குனாங்க, டீம் மெம்பர்ஸ் அதை நம்பினாங்க, கோச் நம்பினாங்க, திருப்பி இறங்கினாரு. அவர்னாலதான் இந்த வேர்ல்டு கப் வந்திருக்கு. அவர் அந்த டைம்ல யார் சொன்னதையும் காது கொடுத்து கேட்டுக்கல, மித்த நடக்க போறது யோசிக்கல. இந்த நேரத்துல இன்னைக்கு நான் இந்த மேட்ச்ல கரெக்டா செய்யணும், செஞ்ச தப்ப திருப்பி செய்யக்கூடாதுன்னு யோசிச்ச ஒரே ஒரு இதுதான். இத பாடமா நம்ம எடுத்துக்கணும். அந்த கடந்து வந்த பாதையில அவர் கடைசி மேட்ச் டிசைட் பண்ணிட்டார். இதுல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் காத்திருக்கணும், இன்னும் 2 வருஷம் இல்லைன்னா அடுத்த 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் 4 வருஷம் வெயிட் பண்ணணும், இதை நான் செஞ்சே தரணும்னு அவர் உட்கார்ந்து செஞ்சாரு, சக்சஸ் ஆனாரு. அவரை தூக்கி இன்னைக்கு கொண்டாடுறோம், மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறாரு ஃபைனல் மேட்ச்ல. அப்போ அந்த லெசனை தான் எடுத்துக்க சொல்றேன். அவர் பாஸ்டையும் யோசிக்கல, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கல, இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணாரு, மனசு உடஞ்சு உட்கார்ல. அவர் உடஞ்சு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அடுத்த இதுக்கு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி எடுத்தாரு. அதை எடுத்தனால அவர்
அவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு வாழ்க்கையில அவரோட இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல நான் படிக்கும் போது அவரும் விராட் கோலியும் தோனியும் ரெய்னாவும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்ப மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க கோலியை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கேப்டன் வந்து தோனி அப்ப இம்மிடியட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாராம். என்ன ரெஸ்பான்ஸ்னா, ஓகே நீங்க வேற யார கேப்டன் வச்சுக்கோங்க, நான் ரிலீவ் ஆகுறேன், இப்ப கோலி இல்லைன்னா நானும் இல்லைன்னு அவர் சப்போர்ட்டா நின்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஓகே இவர் இருக்கட்டும் சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் அவர் அவர் உள்ள இறக்க விடாம பண்ணி அதுக்கப்புறம் அவர் டிராவல் பண்ணி தோனி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்புறம் மேட்ச்ல அவர் உள்ள வந்தாருன்ற ஒரு இதை நான் படிச்சு ஒரு இதெல்லாம் ஆர்டிக்கல்ல படிச்சேன். அந்த மாதிரி அவருக்கு கஷ்டங்கள் நடந்திருக்கு, அவர் துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாரு, அவர் எல்லாருமே கேவலமும் படுத்திருக்கிறாங்க. அவரோட இதுக்கு வந்து தான் வரணும், தான் ரெஸ்பான்ஸ் ஆகணும்னு நினைச்சாரு. அடுத்து கேப்டன் ஆனாரு, இந்தியன் டீமுக்கு விளையாண்டாரு, இப்போ வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கிறாரு. யோசிங்க, வெறும் கோலி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க, ஆனா கோலிக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் நடந்துக்குன்னு யோசிச்சு பாருங்க. தோனி பத்தி நம்ம பார்க்கும்போது தோனி படத்துல அவருக்கு முன்னாடி நடந்ததை பாருங்க. உங்க அப்பாவே அவர் அக்செப்ட் பண்ணல, ஆனா அவர் எப்படி லைஃப்ல வந்திருக்கிறாருன்னு பாருங்க. இப்படி சக்சஸ் ஆனவங்க அத்தனை பேர்கிட்டையும் ஏதாவது ரூபத்துல ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அவங்க சக்சஸ் ஆகி பெரிய லெவல மாத்திரம் தான் நம்ம யோசிக்கிறோம். அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிற ரஜினிகாந்த் நம்ம யோசிக்கிறோம், கமலஹாசன் அவர் யோசிக்கிறோம், நீங்க விஜய் கூட யோசிக்கிறீங்க. விஜய் ஆரம்ப காலத்துல அவர் சொன்ன கிரிட்டிசைஸ எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு அவர் ஒரு பாலிடிக் லெவல்ல வந்திருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அடுத்த படத்துக்கு அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 300 to 350 சேலரி பேசியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பிசினஸ் வேல்யூ எப்படி எங்க போயிருக்கு. ஆரம்பத்துல இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு சொன்னதுக்கு இன்னைக்கு இவர் இருக்கணும்னு ஒரு டிபேட்டே நடக்குது. ஒரு அரசியலுக்கு போனாலும் நடிக்கணும்னு சொல்ல ஒரு டிபேட்டே நடக்குதுன்னா அவரோட கடந்து வந்த பாதை, அவரோட லைஃப்ல கதை கேட்டாலும் அவர் சொல்ற நிறைய இன்டர்வியூல சொல்றதும் சில விஷயங்களை காதல் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருக்கிறாரு. பல பத்திரிகைகள் அவர் படிச்சிருந்தாலும் இந்த ஃபேஸ் சொன்னதுக்கு அந்த காதலுக்கு மரியாதை பூவே உனக்காகலாம் இந்த ஃபேஸ் தான் வேணும் திருப்பி திருப்பி படம் பார்க்க வச்சதுக்கு அவர் சந்தோஷம் கொடுத்ததான். இப்ப லைஃப்ல பாருங்க மாற்றம், கஷ்டம் வந்து ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்குமே கஷ்டம் வந்து தங்கிடாது, துன்பம் உங்ககிட்டே இருக்காது, அது டிராவல் ஆகிட்டே தான் இருக்கிறோம். பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான். எப்படி மழை பெஞ்சிச்சுன்னா பறவைகள்லாம் வந்து ஓடுது அப்படின்னு போய் கூண்டுல போய் அந்த தேடி அது ஓடும் பறவைகள் எல்லாம் பார்த்தா, ஆனா கழுகு மாத்திரம் மேகத்துக்கு மேல போகுமா. அப்ப பாருங்க அது அந்த தண்ணி மேல படாம இருக்கிறதுக்கு மேல போகுது. அதே மாதிரிதான் துன்பம் வரும்போது நம்ம கிட்ட டிராவல் ஆகிட்டே இருக்கும் போது அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது, அதை எப்படி ஃபேஸ் பண்றது, என்ன மாதிரி ஆகணும்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். தவிர அடுத்தவன் யோசிச்சுட்டு அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் எனக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் ஒண்ணுமே இல்ல, நான் அழகு இல்ல, எனக்கு படிப்பு இல்ல, ரூபா இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை இல்ல, இப்படி புலம்புறதோட நான் யாரு, எனக்கு என்ன, உங்க ஐடென்டிட்டி என்ன, நீங்க என்னவா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு, அதை நான் கொண்டு வரேன். இன்னைக்கு காமா இருக்கிறோம், நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கலாம், இவன் காணாவே போயிட்டான்னு நினைக்கலாம், ஆனா எந்திரிச்சு வரத்துக்கு நமக்கு தெரியணும். இந்த உலகத்துக்கு தெரியுதோ இல்லையோ உங்களை இல்ல இவன் சரியில்லைன்னு சொன்ன சில வாய்களுக்கு நீங்க எந்திரிச்சு வந்து நிக்கும் போது இவனாவன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க நிக்கணும். அவன்கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறதுக்காண்டி இல்ல, உங்க மனசுக்கு வந்து சாந்தப்படுறதுக்கும் நீங்க ஜெயிக்கிறன்றது உங்களுக்கு நீங்க நிரூபிக்கிறதுக்கு நீங்க எந்திரிச்சு வந்தா மாத்திரம்தான். அடுத்தவன் யாரும் நம்மளுக்காண்டி வரமாட்டான், உங்க மனசுக்கு நீங்க தான் எந்திரிக்கணும் தவிர நீங்க யாரும் எந்திரிச்சு வரமாட்டீங்க. அதே மாதிரி எனக்கு பிரச்சனை நான் தான் எந்திரிச்சேன் தவிர எனக்கு நானே தான் நான் பூஸ்ட் ஆனேன் தவிர யாரும் எங்கேயும் வந்து கொடுக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு மாத்திரம் தான். அவங்கவுங்க எந்திரிச்சு வந்தா மாத்திரம் தான் லைஃப்ல வர முடியும். சொல்லதான் செய்வாங்க, இது கடந்து போ அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் கடந்து போன்னு நான் சொல்லுவேன், இதுவும் கடந்து போன்னு நான் சொல்லுவேன். ஆனா எந்திரிச்சு வருதும் வராதும் உங்க கையில இருக்கு. எந்திரிச்சு வரலைன்னா நீங்க அங்கேயே இருப்பீங்க. எந்திரிச்சு வந்தா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆவீங்க, உங்களுக்கு புது சொல்யூஷன் கிடைக்கும், புது தாட்ஸ் வரும். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது உங்ககிட்ட தான் இருக்கும் தவிர யாருக்கிட்டையும் கிடையாது. யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. நம்மளுக்கு லைஃப்ல சந்தோஷம் வரும்ன்றத வந்து அடுத்தவங்கனால வரும் நினைக்காதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதும் துக்கமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க மாத்திரம் தான், நம்ம மாத்திரம் தான் காரணம். ஜெயிச்சா நம்ம மாத்திரம் தான், தோல்வி நம்ம மாத்திரம் தான். எல்லா கிரெடிபிலிட்டியும் நம்மனால தான் நடந்திருக்கும் தவிர இது அடுத்தவங்கனால நடந்துச்சு நமக்கு சொல்றது. ஜெயிச்சா என்னால, தோத்தா உங்கனால சொல்றது நடக்காதீங்க. ஜெயிச்சா என்னோடது, தோத்தால் நான், இது காரணம் அக்செப்டன்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே நீங்க எந்திரிச்சு வருவீங்க. எந்த கவலையா இருந்தாலும் எந்திரிச்சு வருவீங்க. மூவ் ஆன் பண்ண தெரியும். லைஃப்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஒரு ஸ்டேஜ்ல எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. எந்திரிச்சு வந்து பார்த்தா மாத்திரம் தான். எப்படி ஒரு கழுகு வந்து மேகத்துக்கு மேல போதோ அதே மாதிரி தாட் உங்களுக்கு மேல போகணும். மழை பெய்யும் போது நனையாம இருக்கிறதுக்கு அது எப்படி குடம் மாதிரி அதுக்கு மேல போய் நிக்குதோ அதே மாதிரி நம்ம நிக்க தெரியணும். நம்ம எதை
பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு இவங்க கிட்ட ப்ராப்ளமா இருக்கா ஒதுங்க பாருங்க. இல்லையா அதே இடத்துல இருக்க சூழ்நிலைனா அங்கேருந்து நீங்க எப்படி எந்திரிச்சு வருவீங்க? நீங்க அவங்களோட பெஸ்ட்னு காமிக்கும் போது இந்த வாய் மூடும், இவங்க பேச மாட்டாங்க. நீங்க உங்களோட ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் இந்த உலகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகம் பேசவே பேசாது. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நீங்க அதை செயல் வடிவமா காமிக்கிறீங்க. செயல் வடிவமா இருக்கும் போது உங்க சக்சஸ் கண்ணில் தெரியும் போது அவங்களால எதை பத்தியும் பேச முடியாது. என்னடா இப்படின்னு பண்ணு, இவன் நினைச்சதோட வேறமா இருக்கான்னு நினைப்பாங்க. நம்மளை வீழ்த்துறது ஒரே வார்த்தை, நம்ம கத்தியோ எதுவுமே தேவையில்ல. அவங்க வார்த்தையினாலும் நம்ம வீழ்றோம், ஆனா அந்த வார்த்தையினாலும் நம்ம வீழ மாட்டோம். நம்ம மனசு ஸ்ட்ராங், நம்மளால செய்ய முடியும்னு நீங்க நினைச்சா மாத்திரம் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். யாரு எப்படி போனா இதை செல்ஃபிஷா இருந்துக்கோங்க. என் வாழ்க்கை நான் வாழுவேன், எனக்கு நான் வாழ்ந்தே தீருவேன். இருக்கிற லைஃப்ன்றது ஷார்ட். அந்த சின்ன லைஃப்ல நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. தேடுதல் நம்மளுக்குள்ள இருக்கும், அதை தேடுவோம். அது கடவுளா தேடுறோமோ இல்ல வேற எந்த நம்ம தேடுறோமோ, தேடிக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்குள்ள இருக்கிறது. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டும் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தையும் கரெக்டா நம்ம பண்ணோம்னா லைஃப்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அடுத்தவனை யோசிச்சு அடுத்தவன் மூலையில நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க காணாம போயிருவீங்க. நீங்க தனித்துவமா வாழணும்னா உங்க எண்ணங்கள் சிறப்பாகவும் உங்க மனசு தெளிவாகவும், நீங்க யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் கடிவாளம் மாதிரி நல் எண்ணங்களோட ஒரு பாசிட்டிவ் மைண்ட்லயே நீங்க லைஃப் லாங் போயிட்டே இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தே தீரும். இது மாற்றமே கிடையாது. இது வரலன்னா என்னன்னு லைஃப்ல நீங்க ஒரு நாள் நினைச்சிட்டு போனீங்க நடக்காது. அது நினைச்சுக்கிட்டே இருக்கிற போது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே தான் போகும். பாஸ் ஆன் நடந்துகிட்டே இருக்கும். நல்லதும் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அடுத்து ஒரு பிரச்சனை வரும், தோல்வி வரும், அதுல நீங்க பாஸ் ஆன் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுல ஒரு சக்சஸ் கிடைக்கும். இப்படிதான் லைஃப் இருக்கும். தவிர 100% லைஃப் லாங் சக்சஸ் மாத்திரம் தொடர்ந்து எல்லா ரூபத்திலும் இருக்காது. தோல்விகளும் வரும், சக்சஸும் வரும். மாறி மாறி தான் வாழ்க்கை வரும். தவிர தொடர்ச்சியா வரது புரிதல் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த மூல காரணத்துக்கு என்னன்னு புரிஞ்சா மனசை சாந்தப்படுத்திட்டு உங்க லைஃபை காம் படுத்திட்டு நீங்க நிதானமா போகும்போது, சைலண்டா இருக்கும் போது, பாஸ்ட் நினைக்காம ஃபியூச்சர் நினைக்காம இன்னைக்கு நடக்கிறத நினைச்சாலே சக்சஸ் கிடைக்கும். நிச்சயமா சொல்றேன், வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, ரொம்ப எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்ஸ்கிரைபரை எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ.